வணக்கம் மக்களே. நம்ம இப்போ எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கரங்கோயில் பக்கத்தில் இருக்க சந்தன மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க கிளம்பியிருக்கோம். அங்கே வந்து மாதம் மாதம் வர்ற பௌர்ணமிக்கு அங்கே போயிடுவாங்க. இப்போ வந்து ஒரு 5 டைம் போயிருப்போங்க. அங்கே போனால் கொஞ்சம் மனசுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குங்க. வீட்டுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்களும் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு அம்மன் கோயில் விசேஷமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போய் பௌர்ணமி அன்னைக்கு நைட்டில் உங்களால் முடிஞ்சால் அங்கே போய் தங்கி சாமி கும்பிட்டுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. நாங்கள் இங்கே போனதுலேருந்து எங்களுக்கு மனசுக்கும் சரி வீட்லேயும் சரி ரொம்பவே கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு நிலை இருக்குங்க. என் கூட பார்த்திங்கன்னா என்னோடய கொழுந்த பையங்க வந்திருந்தானுங்க 2 பேரும். அவங்க அம்மா அப்பாலாம் வரலங்க. எங்கள் கூட நாங்கள் கூப்பிட்டு போனோம். காரில் வந்தானுங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து என் பக்கத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். சரி அவங்களும் பேசி வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் காட்டியிருக்கேங்க. பிறகு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்காண்டி நாங்கள் இப்போ கடைக்கு சாப்பிட வந்திருக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சங்கரங்கோயிலில் காரன் பாட்டிட்டு சாப்பிட வந்திருக்கோங்க. சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். சங்கரங்கோயிலில் அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லி ஒரு சைவ ஹோட்டல் இருக்குங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்கும். யாராச்சும் சங்கரங்கோயில் வந்தீங்கன்னா அங்கே சாப்பிட்டுக்கோங்க. ஓகே வரவங்களே. ரெண்டு பேர் சாப்பிட்டு வர்றதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. மாமா அவங்களுக்கு தான் ஃபோன் போடுறாரு. வரவும் சாப்பிட்டு வரவும் அப்படியே கிளம்பணுங்க. மருதாணி வச்சேன், நல்லா இருக்கா சாமிக்கு? நல்லா இருக்கா? உள்ள வச்சிரு. சாமிக்கு அங்கே போய் சாமி கொடுப்போண்ணே. இல்லை முதல்ல அரிசி வாங்குவோமான்னு கேட்டார் அப்பா. அடுத்து சேலை வாங்குவோமான்னு கேட்டார். இப்போ என்னடான்னு பார்த்தா அபிஷேக பொருள் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி பால் கொடுத்துட்ருக்காரு. மைண்ட் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குண்டா. வாங்குங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை சொல்கிறேன். நம்ம யோசிச்சு கிளம்புனோம்ல அம்மா. அதான் லேட்டாகி விட்டுக்கிட்டு இருக்கோம் என்னமோ சாமி. யோசிச்சுட்டே வந்தீங்கல்ல, அதான் நமக்கு லேட் ஆகிட்டு இருக்கு. இல்லைன்னா நேரம் கோயிலுக்கிட்ட போயிருப்போம். வாங்கிட்டாங்கம்மா. ஆமாம் அந்த வர்றாங்க. என்னடா கோயிலுக்குள்ள வந்துட்டோம்டா. இங்கே வா தம்பி. சந்தன மாரியம்மன். சங்கரல்ல, சந்தன மாரியம்மன். சந்தன அம்மன் அலங்காரம் முடித்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படின்ட்டு வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அம்மன் அலங்காரம் பண்ண பிறகு ஒரு பெண் அந்த இடத்துல உட்காந்துருந்தா எவ்வளோ அழகாக இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்காங்க. நீங்கள் அம்மனை வேண்டிக்கோங்க, நினச்சது நடக்கும். ஓகே, பாய்.